இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இப்போ மோதல் அதிகமாகிடுச்சு. அதுலேயும் ட்ரம்ப் நேரடியாக ஈரானுக்கு மிரட்டல் விடுத்தார். ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லாவுக்கு அவர் நேரடியாக மிரட்டல் விடுத்தார். என்னன்னு, நீங்கள் இருக்கிற இடம் எதுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும், ஆனால் இப்போதைக்கு அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஈரானும் நாங்கள் சலைச்சவங்க இல்லை அப்படின்ற வகையில் போர் ஏற்கனவே தொடங்கிடுச்சு அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சூழலில் தான் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருது. இது இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தா காய்கறிகள், பழங்கள் இதோட விலையிலாமும் அதிகரிக்கும். அப்போ இங்கே தாக்கம் ஏற்படுமா அப்படின்றது தொடர்பாக தான் இந்த காணொலியில் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானோட சுப்ரீம் லீடருக்கு மிரட்டல் விடுத்தார். இஸ்ரேலும் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நடந்த ஈராக்கோட தலைவருக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரியான ஒரு விதி தான் எழுதப்பட்டிருக்கு, அதை நடத்திட வேண்டான்னு பார்க்குறோன்னு அவங்களும் மிரட்டல் விடுத்திருந்தாங்க. இந்த ஒரு சூழலில் தான் இரு நாடுகளுக்கு இடையிலான அந்த மோதல் போக்கு, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் போக்கு அதிகரிச்சிருக்கு. இதில் அமெரிக்கா நேரடியாக தலையிடுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா G7 மாநாட்டில் இருந்து சீக்கிரமே கிளம்பிட்டாரு ட்ரம்ப். அப்பவும் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் பேசும்போது இந்த விஷயம் தொடர்பாக கொஞ்சம் சீரியஸாக தான் பேசினார். அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சொல்லி இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், இப்போவும் அதை வார்னிங்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை அவர் ஈரானுக்கு விடுத்தார். அதுக்கு பிறகு ட்ரூத் சோஷியல் மீடியா மூலமாக அவர் ஈரானோட சுப்ரீம் லீடருக்கு மிரட்டல் விடுத்தார். அதுக்கு பிறகு தான் ஈரான் தரப்பில் இருந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சூழலுக்கு மத்தியில் தான் கச்சா எண்ணெயோட விலை அதிகரிச்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கச்சா எண்ணெயோட விலை என்பது 11%, அதாவது ஜூன் 12ஆம் தேதி கச்சா எண்ணெய் விலை அதாவது இந்த இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடங்குச்சு. அதுக்கு பிறகு ஜூன் 13ஆம் தேதி 11% அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. உலக அளவில் பார்க்கும்போது இந்த 11% அதிகரிப்பு அப்படின்றது உண்மையிலேயே மிகப்பெரிய விலை அதிகரிப்பு தான். ஆனால் இது இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் பெருசாக இதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்ட மாதிரி தெரியல. இதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொள்கை ரீதியாக எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற வகையில் இந்தியா இருக்கிறதா சொல்லப்படுது. எந்த அளவில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நாம் ஈரான் கிட்ட இருந்து மட்டுமே அதிக அளவில் எண்ணெயை இம்போர்ட் பண்ணுறது கிடையாது. கிட்டத்தட்ட 88%, 85%, 88% வரைக்கும் நாம் எண்ணெயை இம்போர்ட் பண்ணி தான் வாங்குகிறோம், கச்சா எண்ணெய். ஆனாலும் கூட 27% ரஷ்யா கிட்ட இருந்து வருது, பயோஃபியூவல் மூலமாக 20% வருது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் டைவர்சிஃபை ஆகியிருக்கு, அதாவது பரவலாக வெவ்வேறு இடத்துலேருந்து வாங்குகிறோம். ஒப்பெக் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து நாம் வாங்குறது ஓரளவு குறைவாக இருக்குது. இப்போ UAE, சவுதி அரேபியா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த நாடுகள் எல்லாமே நமக்கு எண்ணெய் கொடுக்குறாங்க. அப்போ இவங்க கிட்ட இருந்து நம்ம இம்போர்ட்ஸ் பண்ணுறதுனால இவங்க கிட்ட, ஈரான் கிட்ட இருந்து நாம் கம்மி அளவில் தான் கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணுறோம். அதனால் பெரிய அளவில் தாக்கம் இருக்காது. ரெண்டாவது என்னன்னா, ஏற்கனவே அதிக அளவிலான கச்சா எண்ணெய் என்பது இருப்பில் இருக்குது. அதனால் கொஞ்ச நாளைக்கு இது பிரச்சனைக்குரியதாக இருக்காது அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது நமக்கு. இப்போ இஸ்ரேலும் ஈரானும் அதிகமாக மோதிக்கிறாங்க. இந்த மோதல் என்பது அடுத்த கட்டத்துக்கு போச்சு அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் பிளான்ஸை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இராணுவ தளபதிகள் எல்லாம் குறிவைக்கப்படுறாங்க. ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய ஆயில் இன்ஸ்டலேஷன்ஸை அவங்க தாக்குறாங்க அப்படின்னா ஆயில் சப்ளையில் பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா 0.9% அளவுக்கு தான் விலை ஏறினாலும் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஆயில் இன்ஸ்டலேஷன்ஸை அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு பிறகு அதில் மாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, உலக அளவில் பார்க்கும்போது ஈரானுடைய அந்த ஆயில் சப்ளை அப்படின்றது உலக அளவுக்கு 12% இருந்தது 2023. அதை G7 நாடுகள் எல்லாம் கண்டிப்புகளோடையும் சரி, அதே மாதிரி நிறைய பொருளாதார தடைகள் விதிக்கிறது மூலமாகவும் சரி 4% அப்படின்ற அளவுக்கு குறைச்சிருக்காங்க. இதில் நிறைய பாதிப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தா சீனாவுக்கு தான். ஏன்னா உலகத்திலேயே அதிக அளவு ஆயில் இம்போர்ட் பண்ணுற நாடு சீனா.
அதுவும் ஈரான் கிட்ட இருந்து தான் அதிகமாக வாங்குறாங்க. நம்மளை விட அதிகமாக அவங்க தான் ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அப்போ இதில் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது மூலமாக பொருளாதார ரீதியாக தாக்கங்கள் ஏற்படலாம். அதனால் விலை உயர்வு ஏற்படலாம். அதே மாதிரி இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு இந்தியாவில் பார்க்கும்போது அது ஓரளவு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனாலையும் இந்த கச்சா எண்ணெய் விலை பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம், இது மாதிரியான விஷயங்கள், பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாத்தையுமே பார்த்து அதை பொறுத்து முடிவு பண்ணுவாங்க. அந்த வகையில் ஓரளவு இந்தியாவில் பிரச்சனை இல்லாத சூழல் தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இது தவிர ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 12ஆம் தேதி மோதல் நடந்தது. ஜூன் 13ஆம் தேதி எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அதே அளவை கிட்டத்தட்ட மெயின்டைன் பண்ணியிருக்கு இந்தியாவில். அப்போ முதலீட்டாளர்கள் இதை பெரிய அளவில் கவலையாக எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் ஈரான் இவங்க 2 பேருக்கும் இடையிலான மோதலை ரொம்ப தற்காலிகமானதாக தான் முதலீட்டாளர்கள் பார்க்குறாங்க. இது சீக்கிரமே முடிவடைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் அப்படின்னு போனாங்கன்னா அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே மிகப்பெரிய பிரச்சனை வரும். அது ஒரு ரீஜனல் வாராக மிடில் ஈஸ்டில் வெடிக்கும். அதனால் பாதிக்கப்பட போகிறது எல்லா நாடுகளும் தான். அதனால் மற்ற நாடுகள் தலையிட்டு இதை நிறுத்திடுவாங்க. இது பெரிய அளவில், இப்போ எப்படி உக்ரைன் ரஷ்யாவுக்கு நடுவில் பெரிய அளவில் போராக இருக்கோ அந்த மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இது நடைபெறாது அப்படின்னு சொல்லி ஒரு ஊகத்தில் தான் எல்லாருமே, முதலீட்டாளர்கள் யாருமே ஒரு அச்சம் இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஸ்டேபிளாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே இந்த போர் அப்படி முடிவடைஞ்சிருமா, இந்த மோதல் அப்படி முடிவடைஞ்சிருமா அப்படின்றதும் கேள்விக்குறிதான். காரணம் என்னன்னா, அமெரிக்கா இப்போ இஸ்ரேல் கூட இணைந்து போரை தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சில தரப்பில் சொல்லப்படுது. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் இது தொடர்பாக ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. இது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படலை. ஆனாலும் கூட நாம் டைரக்டாக இதில் இறங்கிடலாமா, டைரக்டாக மிரட்டல் விடுக்கலாமா? எங்களை பொறுத்த வரைக்கும் ஈரான் அணு ஆயுதத்தை தயார் பண்ணவே கூடாது, அதுதான் எங்களோட நிலைப்பாடு. அதுக்கான முயற்சி எடுத்தால் இந்த போர், இந்த மோதல் இன்னும் தீவிரமடையும் அப்படின்றது தான் இவங்க தரப்பில் சொல்லக்கூடியது. அப்போ அதற்கான பயத்தை காட்டும் வகையில் தான் இப்போ இருக்கக்கூடிய மோதல் இருக்குது. ஒருவேளை இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்துட்டே இருந்தது அப்படின்னா அமெரிக்காவும் இதில் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும்.